சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ராசி பலன். மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்று இன்னைக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செய்யும் தொழில் நல்ல ஒரு வருமானம் முன்னிற்கு வரும் நாளாக இந்த பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வெல்டிங் பட்டறை சம்பந்தமாக இரும்பு தொழில் அதிகமாக செய்யும் நபர்களுக்கு இந்த லட்சுமி கடாச்சத்தை உங்களுக்கு லாபமாக என்ற கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்க நாளாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் உதவி செய்யும் நபருடன் நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் செய்யும் துறையில் அதிகமான முன்னேற்றத்தை காண்பவர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அதே கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செல்வ நிலையை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏனென்று கேட்டால், மகாலட்சுமி இருக்கும் இடமாக அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு லாப நிலையை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய இடமாக பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக இந்த மிருகசீர நட்சத்திரம் இருக்காகும். சற்று வாய்வார்த்தைகள் கம்மியாக பேசினால் அதுவே உங்களுக்கு நல்ல பலனாக ரிஷபராசிக்கு அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்நியங்கள் நல்ல ஒரு வருமான ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடியது. இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு அதுவே நல்ல நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதிகமான பொன்பொருள்களை இன்றைக்கு அறியக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் செய்யும் தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரத்திற்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப நிலை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும். அதுபோல் இறைவனை வணங்குகள் நல்ல ஒரு விருட்சத்தை உங்களுக்கு வாழ்வில் கொடுக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களை உங்களுக்கு அழைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இங்கே இருக்கிறன. அதே உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு லாப நாளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்நியோன்யமான ஒரு நாளாக அறியும். அதே செய்யும் தொழில் நல்ல ஒரு லாபத்தை காண்பதாக இருக்கும். வெளியூரிலிருந்து உங்களுக்கு ஆட்கள் வருவார்கள், நல்ல ஒரு நிலை அடைவார்கள். இறைவனை வணங்க நல்ல விதமாக இருப்பீர்கள். பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரமாக அவர் 11ஆம் இடத்தில் நல்ல பலமாக இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப நிலையை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானங்கள் நல்ல வலுவாக காணப்படும். அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை வரக்கூடிய நாளாக இந்த பூச நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாளை வணங்குங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி, பொன்கால்கள் அனைவரும் வரும். அதே எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் பதவி உங்களுக்கு நல்ல உயர காணப்படும். ஏனென்று கேட்டால், புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு காணப்படும். அதேபோல் கல்வி செல்வங்கள் நல்ல தலை தோங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சிம்மராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம் அதிகமாக புரட்டாசி மாதத்தில் எந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. ஏன் என்று கேட்டிங்களால், இது மழை மாதம், அதேபோல் என்று ருத்ர பெருமாளுடைய காலமாகிறதுனால் அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு வேலை செய்யாது. பார்த்து நிதானமாக சென்றால் அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக கூட அமையும். மக நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உள்ளவர்கள் ஆலயம் செல்லுங்கள், அதுவே உங்களுக்கு செய்யும் பணியை நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய நாளாக, குடும்பத்தில் நல்ல ஒரு அந்நியோன்யமான நாளாகலாக பிள்ளைங்கள் மூலமாக நல்ல கல்வி செல்லுங்கள், நல்லா படிக்க வேண்டும். ஏனால் புதன் அங்கு இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் பூர நட்சத்திரத்திற்கு இன்ற நாள் லட்சுமி கடாட்சம் அதிகமாக உள்ள நாளாக இந்த நாளாக இருக்கும். செய்யும் தொழில், கல்வியில், வண்டி வாகனங்களில் நல்ல ஒரு லாப பலன் அடையக்கூடிய நாளாக இருக்கும். அதே உத்திர நட்சத்திரக்காரர்கள் பணி நியமனத்தில் இப்போது ஆட்சி செய்வீர்கள். அந்த பணியை உங்களுக்கு சொந்தமாக நியமனத்திற்கு உறுதுணையாக பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அதை அணிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருந்து அதுவே நடக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில் இது நடக்கும். ராசி நேயர்களே, உத்திரம்,
அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் அந்த துறையில் உத்திர நட்சத்திரக்காரத்தில் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளையும். அஸ்த நட்சத்திரத்திற்கு இறைவனை வழிபடுங்கள். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் சற்று தாமதமான காரியங்கள் நடக்கும். அதே இறைவனை வழிபட்டு அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளாமையும். சித்திர நட்சத்திரம் வீடு வாகனங்கள் கட்டுவதற்கு வாடகை வண்டி ஓட்டுபவர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதே சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருப்ப சிறு சிறு சஞ்சங்கள் வந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் சற்று தாமதமாக இருக்கும். அதனால் பெருமாள் கோயில் சென்று இறைவனை வணங்கல். உங்களுக்கு அதுவே சிறப்படைய சித்திரை நட்சத்திர கன்னி ராசிக்காரர்களுக்கு இது நடக்கும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சித்திரை நட்சத்திரம், விஷாகம், அனுஷம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் துளாராசி நேயர்கள். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் சற்று தொந்தரவுகளாக இருக்கும். இறைவனை வணங்குகள். நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எடுத்தினால் அது வாய்வார்த்தையில் பெரிய சண்டையாக மாறிவிடும். ஏனென்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் அது தகப்பனுடைய ஸ்தானத்தில் ஆட்சி செய்வதனால் சற்று குடும்பத்தில் தடங்களாக வரும். ஏனென்று கேட்டால் செவ்வாய் உக்கிரமாக கிரகம் என்று சொல்லப்படும். அதனால் சற்று இறைவனை வணங்கல் நல்ல நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் சற்று தாமதமான நாளாகவும், அதனால் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுங்கள். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அந்த நாள் சிறப்பு நாளாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏனென்று கேட்டால் 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி செய்வதனால் உங்களுக்கு அது செய்யும் தொழிலே உங்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தமான லாபத்தை கிடைக்கும். இன்னும் மேலோங்கி நீங்கள் தொழில் செய்வதற்கு உங்களிடம் வந்து கேட்பார்கள். நல்ல விதமாக செய்து அதிலே லாபத்தை அடையக்கூடிய நட்சத்திரமாக அமையக்கூடியதனால் விசாக நட்சத்திரம் துளாராசிக்காரர்கள் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இங்கு 3 நட்சத்திரம் இருக்கின்ற உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல சற்று தாமதமான காரியங்கள் இருக்கும். வெளியூர் செல்வீர்கள். குடும்பத்தில் தாய் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதை இறைவனிடம் சென்று வழிபடுங்கள். மருத்துவத்திற்கு கொண்டு போனால் சுமாராக ஆகிவிடும், பெரியதாக ஆகாது. ஏன்னா குருபரவை இருப்பதனால் அதிகமாக ஆகும் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா விருச்சிகராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பவுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். அதுவும் குருபரவை இருப்பதனால் அனுச நட்சத்திரக்காரர்களை நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாடாக இருக்கும். 4ஆம் இடம் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு பணம் லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வருமானம், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கடக்கக்கூடிய நாடாக இந்த நாள் இருக்கும். அதே கேட்டை நட்சத்திரம் நல்ல ஒரு கல்வி செல்வத்தை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இறைவனை வணங்குங்கள். அதுவே உங்களுக்கு கல்வித்துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அதையே துறையை பெரிய பணி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வெள்ளிக்கிழமையில் விருச்சிக ராசிக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திரடாதி நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. 3 நட்சத்திரம் இருக்கின்றன. மூல நட்சத்திரக்காரர்கள் நல்ல தொழில்கள் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு தொழிலாக பார்ப்பீர்கள். அதே மூலியமாக லாபம் காணுவது உச்சிதமாகும். 2 தொழில் செய்யக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வந்து இன்றைய வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி வந்து சேரும். போராட நட்சத்திரக்காரர்கள் 10ஆம் இடத்தில் உங்கள் தொழில் வலுவோடு இருப்பதனால் நல்ல ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆகும். இறைவனை வணங்கல். அதுவே உங்களுக்கு லாப ஒரு கணமாக அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா அஸ்தங்கத்தில் சுக்கிர பகவான் இருப்பதனால் தொழில் ஸ்தானங்கள் மற்றும் உணங்கினாலும் இறைவனை கொடுத்தால் அதுவே உங்களுக்கு லாப பலனை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணி உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார இழுக்கீடு வராமல் நல்ல விதமாக இருக்கும். பணி அதுவே உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கின்றன. இறைவனை வணங்கல். அதுவே உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக அமையக்கூடிய நாள் ஆகும். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிறு பிரச்சனைகள் என்று வந்தாலும் இறைவனை செல்லுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் பணி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதை கவனத்தில் கூர்ந்து செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்டால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் சிறு வேலைகளை அவர் செய்வார். 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் அந்த மீனத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு சற்று தாமதமான காரியங்கள் ஆகும். 3ஆம் இடம் பார்வையாக பார்ப்பதனால்
உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை பார்த்து கவனத்துடன் சொல்லி ஆலயம் செல்லுங்கள். சிறப்பாக இந்த நாள் வெள்ளிக்கிழமை அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக வாய்மூடி இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், சந்திரன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் சிறு சிறு கஷ்டங்கள் வந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆலயம் சென்று பெருமாளை வணங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வெள்ளிக்கிழமை அமையும். 20ஆம் தேதி. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திருப்பதனால் குடும்பத்தில் அதிகமான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அடிதுடியாக போகாது. அது இறைவனை வணங்குங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். அந்த அடிதுடியை சிமாராக வைத்துக்கொண்டு பெரிய வாக்குவாதமாக செய்ய வேண்டாம். சண்டையாக மாறிவிடும் குடும்பத்தில். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையாகும். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி. அவிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு 4ஆம் இடம் இருப்பதனால் சற்று குடும்பத்தில் சில சஞ்சலங்களை கொடுத்தாலும் நல்ல ஒரு லாப பலனை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏனென்று கேட்டால், வெள்ளிக்கிழமை 8ஆம் இடத்தில் அவர் சுக்கிரன் இருப்பதனால் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே இந்த நாள் உங்களுக்கு லாபகுரிய நாளாக இருக்கும். இறைவனை வணங்குங்கள். நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய நாடாகும். சதய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரக்காரன் இருப்பதனால் சற்று தாமதமான தடைகள் இருக்கும். இறைவனை வணங்குங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொன் பொருள்கள் சேரக்கூடிய நாளாக இருக்கும். இருக்கும் தொழிலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்போம். சதய நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும். அதேபோல் லட்சுமி கையெடுத்து வணங்குங்கள். உங்களுக்கு நல்ல இந்த வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி நேயர்களே. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. பூரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு 3ஆம் இடத்தில் உங்களுக்கு அந்த ராசிநாதன் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை ஆகும். பெருமாள் கோவில் சென்று ஆலயம் சென்று தீபம் ஏற்றுங்கள். நல்ல நாடாக உங்களுக்கு அமையும். இந்த வாய்ப்பை இழந்துவிடாது. நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாடாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அமையும். உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரமாக இருப்பதனால் உங்களுக்கு 12ஆம் இடத்தினால் வெளியூர்கள் வெளிதேசங்கள் அது மூலியமாக பொருள் வருவது உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையாகும். வெளியூர் போவதனால் நல்ல ஒரு லாப நிலையை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கல்வி செல்வத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசிக்கு அமையும். இருக்கும் இடத்தையே நல்லா பாதுகாத்து வைத்தீங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கல்வியில் எப்பவும் உங்களுக்கு தடை வராது இந்த வெள்ளிக்கிழமை.